கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த பகல் வேலை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வாக்கியத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே தேவ சத்தம் கேட்பது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாம் சிந்திக்க போகிறோம். என் கண்பானவர்களே, இந்த உலகத்தில் பலவிதமான சப்தங்கள், பலவிதமான சத்தங்கள் இருக்கிறது. பறவைகளுக்கு கூட ஒரு சத்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பொருள்களுக்கு கூட ஒவ்வொரு சப்தங்கள் இருக்கிறது. இப்படி பலவிதமான சத்தங்கள் இருந்தாலும் கூட சத்தங்களை 3 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று மனிதனுடைய சத்தம், இரண்டாவது தேவனுடைய சத்தம், மூன்றாவது பிசாசினுடைய சத்தம். அருமையான இந்த பகல் வேலை இந்த 3 விதமான சத்தங்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்கிற தலைப்புல தான் இந்த பகல் வேலை சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் உண்டு. அந்த விருப்பம் என்னவென்று சொன்னால், நான் மரிப்பதற்குள்ளாக, நான் சாவதற்குள்ளாக ஒரு முறையாகிலும் ஆண்டவருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்க வேண்டும். ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை என் காதுகள் கேட்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா என்கிற அங்கலாய்ப்பு, ஏக்கம், விருப்பம் அநேகர்கள் உண்டு. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஊழியர்களோடு மாத்திரம்தான் பேசுவார், எங்களோடெல்லாம் பேச மாட்டார், என்னோடெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு பரிசுத்தமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற தன்மைகளோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். இந்த பகல் வேலை யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளைத்தான் இந்த பகல் வேலை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், தூர தேசத்தில் இருக்கிற அல்லது தூரத்தில் இருக்கிற ஒரு நபரோடு நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அவரை தொலைபேசியின் மூலமாக நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தூரத்தில் இருப்பவருடைய சத்தத்தை தொலைபேசியின் மூலமாக நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை சரி செய்ய வேண்டும். முதலாவதாக நாம் உபயோகிக்கிற செல்போனில் சார்ஜர் சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம பேசுகிற செல்போனில் நம்முடைய எண்ணிற்கு சரியாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஏன்னா பேலன்ஸ் இல்லைன்னா கால் போகாது, பேசுவதை கேட்க முடியாது. அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். மூன்றாவது, ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற இடமும் சரி, தூரத்தில் இருக்கிற நபருடைய இருக்கிற இடமும் சரி, 2 பேரும் இருக்கிற இடத்துல சரியான டவர் இருக்கணும். அந்த டவர் இல்லாத பட்சத்தில் அவங்க பேசுகிற சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. அப்போ நம்ம செல்போனில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை செல்போன்ல சார்ஜ் இருக்கலாம், ஆனால் டவர் இல்லாத பட்சத்தில், டவரை சரி செய்யாத பட்சத்தில், டவர் இருக்கிற இடத்துல நிற்காத பட்சத்தில் தூரத்தில் இருப்பவருடைய சத்தத்தை நம்மால் தொலைபேசியில் கேட்க முடியாது. அப்ப என் அன்பானவர்களே, தூரத்தில் இருக்கிற ஒரு நபருடைய சத்தத்தை நம்முடைய மொபைல் போன்ல கேட்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களாகி நாம் சத்தங்களை கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் கண்பானவர்களே, அப்ப மனிதனுடைய சத்தம், தேவனுடைய சத்தம், மூன்றாவது பிசாசுனுடைய சத்தம், இந்த 3 விதமான சத்தங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறது. அப்ப நம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய சத்தத்தையே நம்முடைய காதுகள் கேட்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய சத்தத்தை முதலாவது கேட்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு எதிரடையாக, அந்த வார்த்தைகளுக்கு எதிரடையாக, அந்த ஜெப வாழ்க்கைக்கு எதிரடையாக பிசாசானவன் போராடுகிறான். சில நேரங்களில் பிசாசின் சத்தங்களை கேட்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்முடைய சத்தத்தை ஒருமனப்படுத்தி, நம்முடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்தி பிசாசினுடைய போராட்டங்களை, பிசாசினுடைய
மாம்சனுடைய சத்தங்களை எல்லாம் அடக்கி அதை மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற போதுதான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த பகல் வேளை தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உங்களுக்குள்ளே அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கும் அவர் ஆவலாய் இருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே அநேகர் தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. சிறுபிள்ளைகள் கூட தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. சாமுவேல் சிறுபிள்ளையாய் இருந்த பொழுதே ஆண்டவர் பேசினார். அதே போல எரேமியாவை குறித்து படிக்கும் பொழுது அவர் சிறு வயதில் இருந்தே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தரிசனங்களை பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல ஸ்தோத்திரம், பவுல் ரட்சிப்புகள் வருவதற்கு முன்னாடி தமஸ்கோ பட்டணத்திற்கு போகின்ற வழிகளிலே கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, அப்ப ஆண்டவர் யாவரோடும் பேசுவதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து அவர் பேசுவதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு சில காரியங்களை சரி செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த பகல் வேளை தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு, ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவ சத்தத்தை கேட்பதற்கு முதலாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் உம்மை சந்திப்பதற்காக நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். நான் கண்பானவர்களே, ஆயத்தமில்லாத பிள்ளைகளோடு தேவன் பேச முடியாது. அப்ப இந்த பகல் வேளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலேயோ உங்களுக்கென்று ஒரு நேரத்தை அல்லது ஒரு வழக்கத்தை, ஒரு இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி ஸ்தோத்திரம் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது ஆயத்தமாக வேண்டும். ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேச, என்னுடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கணும், என் குழப்பங்களுக்கு பதிலை கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவ சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அப்படி ஆயத்தமா இல்லாத பட்சத்தில் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. பரிசுத்த வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவ சத்தத்தை கேட்பதற்காக இரவும் பகல ஜெபித்தவர்கள் உண்டு. மலைகளிலும் காடுகளிலும் குன்றுகளிலும் போய் ஜெபித்தவர்கள் உண்டு. தேவ சத்தத்தை கேட்பதற்கென்றே தனித்து ஜெபித்தவர்களையும் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல எலியா கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்திருந்த நாட்களிலே தேவ சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, தேவ சத்தத்தை முதலாவது நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்ம சரீரங்களை ஆயத்தப்படுத்தணும். உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். வேத தியானத்தை ஆயத்தப்படுத்தணும். சகலவற்றையும் சரியாக நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக தேவன் என்னோடு பேசுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத பட்சத்தில் தேவன் உங்களோடு பேச முடியாது. நீங்க அநேகர் நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியாது, அதெல்லாம் பரிசுத்தவான்களோடு மாத்திரம்தான் பேசுவார், ஊழியர்களோடு மாத்திரம்தான் பேசுவார் என்று சொல்லி அநேகர் தங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறபடியால், அநேகருக்குள்ளே குற்ற உணர்வுகள் இருக்கிறபடியால், அநேகருக்குள்ளே அவர்களை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே ஆண்டவரால் அவரோடு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று முதலாவது நீங்க நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசியுங்கள். அவர் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய பொறாமைகள், நம்முடைய எரிச்சல்கள், நம்முடைய பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், உபசாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், பிரிவினை, சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள், முர்க்கங்கள், வைராக்கியங்கள், காளியாட்டுகள், இச்சையடக்கங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள், பிறர் மீது இருக்கிற கசப்பான காரியங்கள், பிறரை மன்னிக்காத காரியங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்களை வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட மறைமுகமான பாவங்களை வைத்துக்கொண்டு, அந்தரங்கமான பாவங்களை வைத்துக்கொண்டு தேவ சத்தத்தை ஒரு நாளும் கேட்கவே முடியாது.
அப்போ இந்த பகல் வேளை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் சிந்தை பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கண்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பிழையற்றதாக கரையற்றதாக பரிசுத்தமுள்ளதாக இருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் நிச்சயமாகவே பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவதாக தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், மறைமுகமாகவும் சரி பகிரங்கமாகவும் சரி, ஸ்தோத்திரம், ஆவி ஆத்ம சரீரங்களை எப்பொழுதுமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளவனோடு கர்த்தர் பேசுவார், பரிசுத்தம் உள்ளவனோடு கர்த்தர் இடைப்படுவார். பரிசுத்தம் உள்ளவனுக்கு நிச்சயமாகவே ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் வெளிப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக தேவ சத்தம் கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய நான்காவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ சத்தம் கேட்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில அதிக நாட்கள், அதாவது உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். அநேகருக்கு உபவாசம் என்றாலே கசப்பு, அநேகருக்கு உபவாசம் என்று சொன்னாலே முடியாத ஒரு காரியம், உபவாசம் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது. அப்படிக்கிற பட்சத்தில் தேவ சத்தத்தை ஒரு நாளும் நம்ம கேட்க முடியாது. என் கண்பானவர்களே, தேவ சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களானால், ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்க வேண்டுமானால், உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட வேண்டுமானால், தனிப்பட்ட விதத்திலே வாரத்தில் ஒரு நாள் அல்லது சில மாதத்திலே 3 நாட்கள் உங்களுக்கு ஏற்ற பிரகாரம் உபவாச நாட்களை நியமித்து உபவாசித்து தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து உபவாசித்து ஜெபித்த பொழுது அநேக முறை பிதாவின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். மோசே உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். எலியா உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். இப்படி அநேகர் உபவாசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். அப்போ உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், வாரத்திலேயோ அல்லது மாதத்திலேயோ சில நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை வழக்கமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 123:2 பார்க்கிறோம். அப்போ தேவ சத்தத்தை கேட்க விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரம் அமர பழக வேண்டும். அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க பழக வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில கவனித்து பார்க்கும் பொழுது 5 நிமிடம் ஜெபிப்பதே கடினம், 10 நிமிடம் ஜெபிப்பதே கடினம். ஆனால் ஆண்டவர் தன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். வாரத்தில் ஒரு நாள் ஜெபிப்பார்கள், மாதத்தில் ஒரு நாள் ஜெபிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் ஜெபிப்பதே கடினமான காரியம், 1 மணி நேரம் ஜெபிப்பதே கடினமான காரியம். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. அப்ப தேவ சமூகத்தில் அதிக நேரம் தரித்திருக்கிற ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சத்தத்தை கேட்பதற்காக, பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, ஸ்தோத்திரம், உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 6வது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சரியான ஜெப வாழ்க்கை. சரியான ஜெப வாழ்க்கை, சரியான நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அப்ப உபவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே போல காத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல தினந்தோறும் சீராக ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். சில பேர் சந்தோஷமா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, கவலையா இருக்கும்போது ஜெபிக்க மாட்டாங்க. அப்படி இராமல் ஸ்தோத்திரம், தினந்தோறும் 1 மணி நேரம் என்று சொன்னால் 1 மணி நேரம் தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அதிகாலை என்று சொன்னால் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். இரவு நேரம் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். மாலை நேரம் என்று சொன்னால் மாலை நேரத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் ஸ்தோத்திரம், தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, ஸ்தோத்திர, தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை சீராக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிக்காத நாளே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அப்படி சீராக ஜெபிக்கிற ஒரு பழக்கம், சீராக ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏழாவதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆவிலே அசதியாயிராமல் அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆவிலே அனலாய் இருக்க வேண்டும். அநேகர் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புவாங்க, ஆனால் ஆவிலே அனலாய் இருக்க மாட்டாங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தினந்தோறும் ஜெபித்து, தினந்தோறும் வேதத்தை தியானித்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, உபவாசித்து ஜெபித்து, அந்நிய பாஷைகளை பேசி எப்பொழுதுமே ஆவியை அனலாக வைத்திருக்க வேண்டும். ஆவியை அனலாய் வைத்திருக்க வேண்டும். டவர் சரியாக கிடைக்கும் போது மாத்திரம்தான் தூரத்தில் இருப்பவருடைய சத்தத்தை மொபைல் போன்ல கேட்க முடியும். அதே போல ஆவியில அனலாய் இருக்கும் போதுதான் ஆவியானவருடைய சத்தத்தை துல்லியமாக கேட்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தினந்தோறும் ஜெபித்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவிலே அனலாய் இருக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்தது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனோடும் அல்லது ஆண்டவரோடு அல்லது ஆவியானவரோடு எப்பொழுதுமே ஐக்கியமாக இருக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். தனித்து வாழ பழகக்கூடாது, மாம்சத்தில் வாழ பழகக்கூடாது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தினந்தோறும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அவன் தேவ சமூகத்தில் நல்ல உறவில் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே விரிசல் என்பது இருக்கக்கூடாது. தேவனுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான விரிசல்கள் இருக்கக்கூடாது. அப்ப தேவனோடும் அல்லது ஆவியானவரோடு மிக ஐக்கியமாக இருக்கும் பொழுது, மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் தேவ சத்தத்தை கேட்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், தினந்தோறும் ஜெபிக்கும் போதும் சரி, டைம் கிடைக்கும் போதெல்லாம், தினந்தோறும் ஜெபிக்கிற போதெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு போனால் மாத்திரம் அந்நிய பாஷை. ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு அந்நிய பாஷைகளை பேசாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தினந்தோறும் அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேகர் அந்நிய பாஷை பேசலாம் என்று சொல்லுகிறார்கள், அநேகர் அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நாம் அந்த விவாதத்திற்குள் போக வேண்டாம். நாம் தேவ சத்தத்தை கேட்பதற்கும் ஆவியிலே அனலாய் இருப்பதற்கும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடியால் நாம் தினந்தோறும் அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம மிக முக்கியமான ஒரு காரியம், தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் மெடிடேஷன், அதாவது வேத தியானம். அநேகருக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கும், வேதத்தை தியானிக்க மாட்டார்கள். அநேகர் வேதத்தை தியானிப்பார்கள், ஆனால் ஜெபிக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அதே அளவுக்கு வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதம் 3வது வாக்கியம் சொல்லுகிறது, அவரை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கும். அவரை தியானிக்க பொழுது அக்கினி மூண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை தியானிக்கிறீர்களோ, வேதத்தை தியானிப்பதற்கென்றே நேரங்களை ஒதுக்கி மணிக்கணக்காக நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்ப தேவ சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை தியானம் செய்யுங்க. ஆண்டவர்களோடு பேசுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு ஒப்புக் கொடுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்கிற பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்கிற பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிற சத்தத்தை கேட்டது போலவே நீங்களும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்டு வாழ்க்கையை நடத்துங்கள். தேவ சத்தத்தை கேட்டு குடும்பத்தை நடத்துங்கள். தேவ சத்தத்தை கேட்டு ஊழியத்தை நடத்துங்கள். சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. தேவ சத்தம் கேட்பது எப்படி என்கிற தலைப்பில் இந்த பகல் வேலை சிந்தித்தோம். யாரெல்லாம் தேவ சத்தம் கேட்க விரும்புகிறாங்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இன்றைய கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் எல்லாவற்றையும் சரி செய்து ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்கும்படி இந்த பிள்ளைகளை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மரிப்பதற்குள்ளாக சாவதற்குள்ளாக ஒரு முறையாகிலும்
வாழ்க்கையிலும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். யோவான் ஆவிக்குள்ளான பொழுது தேவ சத்தத்தை கேட்டது போல ஒவ்வொரு நாள் இந்த பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக மாறி தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆவியானவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி இவங்க ஜீவிதங்களிலே வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடும். அதற்கேற்ற விதத்தில் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.